ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சித்ராஸ் கிச்சனில் மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டைரெக்டாக சமைக்க போயிடலாம். ஃபஸ்ட்டு வாண்லி அடுப்பில் ஏற்றிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வாண்லி காஞ்சதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃப்ரை பண்ண போகிறதுனால தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெயை யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்க்கு தேவையான 3 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு நல்லா போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம்ஸில் காம்பை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன மஷ்ரூமாக இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க. பெருசாக இருந்தால் 3-4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சா நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இது கூட தக்காளியும் சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிண்டே இருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா அடி பிடிக்காம வதக்கிக்கோங்க. கலர் இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகா பொடி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது வதங்குற டைமில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நம்ம கிரேவியாக பண்ணுறதுனால இதை சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நம்ம கலந்து சாப்பிட்லாம். இது நமக்கு கிரேவியாக வேணுன்றதுனால நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சோம்பு பொடியை போட்டுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். இப்போ இது நல்லா கொதித்து கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடும். ஸோ இப்போ இது நல்லா கொதித்து கிரேவியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி மேலே நல்லா எண்ணெய் வந்தாலே நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி சுட சுட சாதத்துலேயோ இல்லை சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே மிதக்கி வந்துச்சுனாலே நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
சித்ராஸ் கிச்சனோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா, பாய்.